நம்ம மனசுக்கு பிடிக்காதவங்க, நம்மளுக்கு வேணும்னே கஷ்டம் குடுக்குறவங்கள, நம்மள பத்தி தப்பா மட்டுமே பேசுறவங்கள, நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கலங்கிறவங்கள நம்ம எதிரின்னு தானே சொல்லுவோம். அப்போ இந்த எதிரிங்களால நம்ம வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நல்ல விஷயமும் இருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல இந்த மாதிரி நம்மள தரம் தாழ்த்தி பேசும்போது, இல்லன்னா நம்மள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, நம்ம அவங்கள விட ஸ்ட்ராங்கா, நம்ம மென்டலி ஹெல்த்தியா நம்ம வரும்போது, நம்மளோட ஸ்ட்ரென்த் நமக்கே அவங்க புரிய வைப்பாங்க. நம்ம மென்டலி ஸ்ட்ராங் ஆறதுக்கு நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கணும். ரெண்டாவது, நல்ல விதமா எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஆனா எப்படி வாழவே கூடாது, மறந்தும் கூட நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான வேலையை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறதும், நம்ம வாழ்க்கையில புதுசா நல்ல பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இவங்க தான், வேற யாரு? மூணாவது, இந்த மாதிரி எதிரிகள் நம்மள பர்பஸ்ஃபுல்லா நம்ம மனசு உடைஞ்சு போயிருக்கும்போது நம்மள இன்னும் ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு நொடியில நம்மளால ஓப்பன் மைண்டோட நமக்கு இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸையும் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களையும் யோசிச்சு பார்க்க முடியுதா? இவ்ளோ கஷ்டத்திலையும் இவ்ளோ காயப்படுத்துறவங்க நடுவுல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் என்ன ரெஸ்பெக்ட் பண்றதுக்கும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கிரேட்ஃபுல்னஸ், அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸை நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறதும் இந்த எதிரிகள் தான். அதனால உங்க வாழ்க்கையில 1, 2 எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு சேலஞ்ச் தான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்த 3 விஷயங்களை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கிடைக்கும். பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.